Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இன்னும் ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நார்மலாக ரமஜான் ஃபெஸ்டிவல் என்றாவே நிறைய ஸ்வீட்ஸ் தான் செய்வோம். அதுலேயும் இந்த மாதிரி ரெசிபீஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலும். ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போதும். ஸோ நான் செய்ய போகிறது டேட்ஸ் க்ரன்ச்சி பைட்ஸ். இதுக்கு மிச்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கப் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த டேட்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக செஞ்சிடலும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஈச்சப்பழத்தோட சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஈச்சப்பழத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளெண்டர் ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தீங்கன்றாலும் ஓகே. கட் பண்ணின டேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடில் வச்சுருவோம். அண்ட் இப்போ இதுக்கு தேவையான அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நட்ஸ். 1 கப் டேட்ஸ்க்கு நான் 1/2 கப் நட்ஸ் எடுத்துக்கிறேன். நட்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கொள்ளையிலும். நான் இன்றைக்கி ஆமண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூட உங்களுக்கு கேஷ்யூ, சன்ஃப்ளவர் சீட்ஸ், வால்நட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளணும். பேன் ஹீட்டாகின போகிறோம் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடாகின போகிறோம் நாங்கள் சாப் பண்ணி வச்சுக்கிற நட்ஸை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணினா போதும். அண்ட் இப்போ அதையும் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு இதே பேனில் வேர்மசிலி சேர்த்துக்கோங்க. பாயாசம் செய்ய எடுக்கிற சேமியா தான் நான் சேர்த்திக்கிறேன். ஸோ இதில் 1/2 கப் மாதிரி சேர்த்துட்டு அதையும் ஃபியூ மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ அதையும் ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஹீட் பண்ணுங்கள். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி கீ சேர்த்துக்கோங்க. கூடவே நாங்கள் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிற டேட்ஸை இது கூட சேர்த்துட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ டேட்ஸ் கொஞ்சம் நேரம் ஆகப்போக்குள்ள இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், நாங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற வெர்மிசிலி அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இது எல்லாத்தையும் ஃபியூ மினிட்ஸ்க்கு நல்லா எல்லாம் கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு ஆயில் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கொள்ளணும். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரையில் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு பைட்டுமே உங்களுக்கு நல்ல மொறுமொருண்டு இருக்கும். என்ன நாங்கள் ஆட் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நட்ஸ் ரோஸ்ட் பண்ணி சேர்த்திக்கிறோம், அதோட வேர்மசிலி சேர்த்திக்கிறோம். ஸோ நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதை எள்ளு சேர்த்து அதில் கோட் பண்ணி எடுக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோல் பண்ணினது ஃபுல்லாகவே எல்லால் கவர் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போ இதை உங்களுக்கு தேவையான சைஸஸில் பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் க்ரன்ச்சியான டேட் பைட்ஸ் ரெடி. ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நான் போடுற எந்த வீடியோஸையும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலும். இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.